எல்லாருக்கும் வணக்கம். இது ரொம்பவே ஒரு லேசியான நைட் ரொட்டீன் விலாக். ஃபீவர் வந்துட்டு இப்போ தான் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக போகுது. அந்த டயர்ட்னஸ் வந்துட்டு இன்னும் கூட எங்களை விட்டு போகல. அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ சாப்பாடு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப காரமாக ஏதாவது இருந்தால் மட்டும்தான் பிடிக்குது. இன்றைக்கி வந்துட்டு நைட்டு தோசை தான் பண்ண போகிறோம். மார்னிங் வச்ச சாம்பார் சைட் டிஷ். பட் நாங்கள் எப்பவுமே வந்துட்டு தோசைக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பொடி அரைப்போம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, தோசை ஊற்றிட்டு அது மேலே வந்துட்டு தூவி விட்டுருவோம் அந்த பொடியை. அது ரொம்ப காரமாக இருக்கும். பூண்டு பொடி அதை தான் இப்போ அரைக்க போகிறேன். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து 2 சின்ன பீஸ் பெருங்காயத்தை வந்து நான் எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கிட்டேன். அது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, குண்டு உளுந்து இருக்கும் இல்லையா, அதை சேர்த்துருக்கேன். அதை சேர்த்து இந்த கலரில் நல்லா செவக்க வர அளவுக்கு வறுத்துக்கணும். தீயை விட்டுறக்கூடாது, செவக்க வறுக்கணும். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். ஒவ்வொன்றுத்துக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2 சொட்டு 3 சொட்டு எண்ணெய் விட்டு வறுத்துக்கணும். ஸோ கடலைப்பருப்பையும் வந்துட்டு கொஞ்சம் நல்லா கலராக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இது என்னென்னு பார்த்திங்கன்னா வெள்ளை எள்ளு, இது ஒரு 1/4 கப் அளவுக்கு. எல்லாமே வந்துட்டு நல்லா செவக்க கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துடணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 20 மிளகா சேர்த்துருக்கேன். காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ 20 மிளகா அதை வறுத்து எடுத்துகிட்டு 1/4 கப் அளவுக்கு பூண்டை பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை எண்ணெயில் வந்துட்டு நல்லா முறுமுறுன்னு வறுத்து எடுத்துக்கணும். கடைசியாக ஒரு 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு ஒன்றா மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கொரகொரப்பாக பொடியாக அரைச்சிக்கணும். முதல்ல இந்த மாதிரி இருக்குது லைட்டாக பார்த்திங்களா, இப்போ எந்த அளவுக்கு பெரிய பெரிய பிட்ஸாக கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். உப்பு சேர்த்து நம்ம எப்போவுமே வந்துட்டு இட்லி பொடியில் அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் செமி கோர்ஸ் பவுடர் அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த அளவுக்கு அரைச்சது ஆற வச்சு தனியாக ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். இந்த பொடியில் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொடி வந்துட்டு நீங்கள் திறந்து வச்சிங்கன்னா சீக்கிரமாக நமுத்துடும். ஸோ இப்போ நீங்கள் டப்பாலேருந்து பொடி எடுக்கிறீங்கன்னா ஒரு டக்குனு 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு உடனே மூடிடணும். அந்த மாதிரி வச்சிங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு நல்லா முறுமுறுன்னே இருக்கும். ஸோ இப்போ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா தோசை பொடின்னு சொன்னேன் இல்லையா, தோசை விட்டுட்டு ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த பொடி வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ தூவிக்கலாம். நீங்கள் தோசை மேலே தூவி சாப்பிடும்போது காரம் வந்துட்டு உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியும், ரொம்ப தெரியாது, கொஞ்சம் அமுங்கின மாதிரி இருக்கும் காரம். பட் இதே வந்துட்டு நீங்கள் தனியாக இட்லிக்கோ தோசைக்கோ பொடியாக தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்போ காரம் பயங்கரமாக இருக்கும். ஸோ ஃபீவர் டைமில் பார்த்திங்கன்னா இது ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்கள் எப்போவுமே இது எப்போ தோசை சுட்டாலும் என்ன மாதிரி சைட் டிஷ் பண்ணாலும் இதை தான் தோசைக்கு வச்சு சாப்பிடுவோம். ஸோ அது முடிச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை இப்போ தான் வாங்கிட்டு வந்தோம். ஸோ 5 கிலோ சர்க்கரையை வந்துட்டு நாங்கள் பெரிய பக்கெட் தனியாக வச்சுருக்கோம், அதில் ஃபில் பண்ணியாச்சு. ஃபீவர் டைமுங்கிறதுனால ரொம்பவே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இப்போ தான் டீ போட்டிருக்காங்க அம்மா. நைட் டைமில் எப்போவுமே டீ குடிக்க மாட்டோம், பட் இப்போ வந்து குடிக்கணும் போல் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, எங்கள் அப்பா காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சிருவார். அவர் எந்திரிச்சு அவருக்கு வந்து இந்த பட்டை பொடி கொதிக்க வச்சு வெயிட் லாஸ்க்காக குடிப்பார். பிபி இருக்குது. ஸோ டாக்டரே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க பட்டையை பொடியாக அரைச்சி வச்சு தேன் கலந்து குடிக்க சொல்லி. ஸோ அதெல்லாம் அவருக்கு மார்னிங் ரெடியாக எடுத்து வச்சுட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணிட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு பால் காய்ச்சிட்ருக்காங்க. ஆளுக்கு ஒரு அரை டம்ளர் குடிச்சிருவோம் நாங்கள். ஃபஸ்ட்டு பூண்டு அடுப்பில் போட்டு அதுக்கப்புறமா இந்த பாலை ஊற்றி காய்ச்சி குடிக்க வேண்டியது தான். இது வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஹெல்த்தி. ஸோ அதுதான் எங்களோட சிம்பிளான நைட் ரொட்டீன். ரொம்ப குயிக்காக முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.